அப்படின்னா நீங்க முதல்ல பிசிக்கலா மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஒன்றியும் தான் உங்க குழந்தைய நீங்க ஸ்ட்ராங்கா வளர்க்க முடியும். நீங்களே வீக்கா ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய நீங்க கான்பிடண்டா வளர்க்கவே முடியாது. நான் அதுதான் உங்களுக்கு நிறைய விஷயம் போட்டு காமிச்சேன். இந்த குழந்தைங்க இந்த இதுல அச்சீவ் பண்ணிருக்கணும். எப்படி அச்சீவ் பண்ணிக்கணும்ன்றீங்க, அந்த அம்மா அந்த குழந்தையோட அம்மா கான்பிடண்டா நீ வளர்க்கல எவன் வேணா எது வேணா சொல்லிட்டு போட்டு என் குழந்தை இதுலதான்டா திறமையா இருக்கு, இதுலதான் வளர்க்க போறேன் அப்படின்னு அந்த அம்மா எடுத்த ஸ்டெப்பு தான் எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணது. ஈவன் வித் ஆட்டிசம் அதுதான் எங்களுக்கு சைட்ல போட்டு காமிச்சாங்க. நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை அச்சீவ் பண்ணவே இல்லை. அந்த குழந்தைக்கு திறமையா அவங்க அம்மா எடுத்து ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கு அந்த அம்மா எவ்வளவு கான்பிடண்டா இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதுதான் நம்ம சொல்லுவோம் அந்த செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை எவாலுவேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் நாலேஜபிளா இருக்கீங்க. ஆனாலுமே எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு அம்மாவா இருந்திருக்கீங்க. அது முதல்ல தூக்கி எறியணும். நீங்க முதல்ல உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டியை முதல்ல கொண்டு வெளியில வாங்க. ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களை நீங்களே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி என்ன இருக்கு, எனக்கு நான் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும், இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் நான் உள்ள இங்க இருக்கிறேன், எவ்வளவு நேரம் என்னால ஃப்ரீ பண்ணிக்க முடியும், எவ்வளவு நேரம் என்னால ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியும். அவன் நினைக்கும் போது நம்ம சாவக்கூடாது, சரிங்களா? அப்பதான் நம்ம வாழ்ந்து காட்டணும். சீரியஸாவே நம்ம அப்பதான் வாழ்ந்தே காட்டணும். எல்லாருமே வாழ்வதற்கு சாவம் இருக்கு, சரிங்களா? இவன் எப்ப சாவா காத்துட்டு இருக்கவங்க எதிர்க்க நம்ம சாவே கூடாது. அப்பதான் நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணமே நமக்கு நம்ம வாழணும். நம்ம பிள்ளைங்க நம்மளதான் நான் போன பேரண்ட்ஸ் மீட்டிங்ல தானே சொன்னேன், நம்ம பிள்ளைங்களை நம்மளை விட யாருமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம நல்லா இருக்கணும் கண்டிப்பா. அப்ப இவங்க சொன்ன எல்லா ஐடியாஸுமே அது நம்மள க்ரோ பண்ணிட்டு இருக்கு. நம்ம நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களை அழகா கொண்டு வருவோம்.